ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் கிரிக்கெட் 20ல் ஒரே ஓவரில் தொடர்ந்து 5 பால் எப்படி 6 அடிக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்றதை நான் முன்கூட்டி அனௌன்ஸ் பண்ணிடுறேன். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping ஆப்புக்கான லிங்க்கையும் ஆப்புக்கான ஸ்பான்சர் கண்டென்ட்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா, கெட் ஸ்டார்டட் பை டவுன்லோட், கெட் இட் ஆன் கூகுள் ப்ளே. கூகுள் ப்ளேனா ஒன்றும் இல்லைங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோர் தாங்க. அதில் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆன் தி ஆப் ஸ்டோர். ஆப் ஸ்டோர் அப்படின்றது ஒரு iOS தாங்க. iOS உங்களுக்கே தெரியும். ஆப்பிள் ஐஃபோனோ இல்லை நார்மல் ஐஃபோனில் இருக்க எல்லாத்துலேயும் ஆப் ஸ்டோர் இருக்குங்க. அந்த ஆப் ஸ்டோர்லேயும் இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பைமோட் இது ஒரு மொபைல் ஆப். ஓகே, இந்த ஆப் ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம் உங்களுக்கு. பைமோட். ஓகே, இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இதில் வெல்கம் கிட் இப்போ போயிட்டுருக்கு. வெல்கம் கிட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1000 ரூபாய்க்கு இருக்குங்க. 1000 ரூபாயில் அப்படி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரேட்டும் நம்மக்கு ஏற்ற மாதிரி தாங்க இருக்குது. ஒன்றும் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸை பை பண்ணிக்கலாம். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா 1 செட் கீழே ரேட் போட்டிருக்காங்க பாருங்கள். 1229 ரூபா ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம 999 ரூபாயில் வாங்கிக்கலாங்க. இல்லை இதில் பூஜை சாமான்லாம் இருக்குது, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த குங்குமம் விபூதி அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது அப்படின்றவங்களுக்கு வெல்கம் கிட் 2 விட்டுருக்காங்க. வெல்கம் கிட் 2லேயும் அதே மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி பூஜை சாமான் தேவையில்லாதவங்களுக்கு இதுவும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா 1244 ரூபா ப்ராடக்ட்டை வந்து 999 நம்ம வாங்கிக்கலாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தொட்டது வந்து முன்ன ஆரம்பத்தை செலக்ட் பண்ணி வச்சது வந்து இந்த ப்ராடக்ட் தாங்க. இப்படி இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து இந்த ப்ராடக்ட் ஆச்சி சிக்கன் கப்பா 65 மசாலா இந்த எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆட் டு கார்டு கொடுத்துட்டோம். இப்போ ஆடுன்னு இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா ஆட் டு கார்டு ஆகிடும். இங்கே வியூ கார்டுன்னு இருக்கு பாருங்கள் கீழே, அந்த வியூ கார்டு டச் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் தான்றது நம்மளுக்கு காட்டும். எத்தனை ப்ராடக்ட் கொடுத்துருக்கோமோ அத்தனை ப்ராடக்ட் இங்கே காட்டும். நம்ம ஒன்றும் செக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நேமு, லொக்கேஷனு, அட்ரஸ்ஸு எல்லாம் போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டு ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறது இருக்குது. ஆன்லைனில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எப்படி சொல்கிறதுனா யூசருக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ஆப்பில் நம்ம ப்ராடக்டை புக் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 டேஸ்க்குள்ளே ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க, நம்ம வாங்கிக்கலாம். அதிலே வந்து பில்லு முதற்கொண்டு எல்லாமே இன்வாய்ஸ் பில்லு, ஜிஎஸ்டி டேக்ஸு எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. பில்லு முதற்கொண்டு எல்லா பில்லும் கரெக்டாக வந்துடுதுங்க. ஓகே, இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரியல் கிரிக்கெட் 20 ஓப்பன் பண்ணி குயிக் மேட்ச் கொடுத்துக்கலாம். இதில் ஜெஸ்ஸி நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ப்ளே கொடுத்துட்டு ஈஸி 2 ஓவர் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. க்ரீன் பிச்சை வச்சுக்கிறேன். ஸ்கிப் அண்ட் த்ரோ எஸ் கொடுத்துக்கிறேன். ஆஃப்டர்நூன்லேயே இருக்கட்டும். பிச்சை மட்டும் மாற்றிக்கிறேன், சென்னை வச்சுக்கிறேன். ப்ளே கொடுத்துட்டு பிளேயர்ஸில் இந்த வாட்டி நான் யாரை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் சூஸ் பண்ணலாம்? நம்ம டிகேவை எடுத்துக்கலாம். டிகேவும் ரிஷப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, பார்ப்போம். இது இந்த பிக்சர் வந்த உடனே நம்ம உடனே பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, பிச்சை உடனே பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம 5 செகண்ட் தான் காட்டும் நம்ம மல்டிப்ளேயர் விளையாடும் போது. நான் சொல்கிறேன், அதை இப்போ பின்னாடி வீடியோ போடுறேன். பிச்சு வந்து க்ரீன் பிச் உடனே பார்த்துக்கணும். ஓகே, டாஸில் ஹெட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். உண்மையிலே ஜெஸ்ஸிலாம் நல்லா புது ஜெஸ்ஸி மாதிரியே கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, இதில் பேட் ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். பிளேயர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க.
ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நேஷ்னல் anthem ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் வந்து டிகேவை நான் கொண்டு வரேன். நான் ஸ்ட்ரைக் ரிஷப் பண்ட். அம்பையர்ஸ் பால் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க, ஃபீல்டர்ஸ் உள்ளே வராங்க, பேட்ஸ்மேன் ரெடியாக உள்ளே வராங்க. இது பவுலரோட கரியர், இது பேட்ஸ்மேனோட கரியர். கவுண்ட் டவுன் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வழக்கமாக சொல்கிறது தாங்க, ஃபஸ்ட்டு வந்தோடனே லாஃப்ட் ஆன் பண்ணிக்கணும், டைரக்ஷன் செட் பண்ணணும், நவுந்துக்கணும். ஃப்ரண்ட் ஃபுட்டாக பேக் ஃபுட்டுன்றது விட்டோம் அப்படின்னா பறக்குங்க. எனக்கு பேக் ஃபுட் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் பேக் ஃபுட் கொடுத்தேன். நல்லாவே பட்டிருக்கு பேட்டில். ஸ்கிப் பண்ணிக்கலாம், டைம் இல்லை, நம்ம ஆல்ரெடி 5 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. மறுபடியும் லாஃப்ட் ஆன் பண்ணி அதே டைரெக்ஷனில் வச்சுக்கிறேன். இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்தீங்களா ஸ்லோவாக போடுறோம், அப்போ நம்ம ஸ்லோவாக ஆடணும். ஓகே, 2 பால் 6 அடிச்சாச்சு, இன்னும் 3 பால் தான். இப்போ உள்ளே போடுவான்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த வாட்டியும் பேக்லேயே தான் போடுறான். ஃபீல்டிங் ஆனால் உள்ளுக்கு செக் பண்ணியிருக்கான். இதையும் டிகே அடிச்சிட்டாருங்க. அந்த 3 6 அடித்தாலே ஒரு வெரி பேட்ஸ்மேனுக்குள்ளே வருங்க. இந்த வாட்டி கட்டரும் நான் அங்கேயே அடிக்க பார்க்குறேன். பட்டுருச்சு பேட்டில், கரெக்டாக மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டுருச்சு. ஓகே, 4 பால் 6 அடிச்சிடுச்சு. இப்போ 5வது பால். ஓகே, இதை நான் எப்படி ஆட போகிறேன்னு தெரியலையே. அடிச்சாச்சு, சூப்பர். லாஃப்ட் ஆன் பண்ணேன், டைரக்ஷன் செட் பண்ணேன், அட்வான்ஸ் கொடுத்தாங்க. இந்த வாட்டி இறங்கி வந்து ஆடுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு ஸ்டெப் கூட நவரில் நான் இந்த இடத்துலேருந்து ஏறினேன். ஏன்னா கட்டு தான் போட்டார், இன்ஸ்விங் தான் போட்டார். அதே மாதிரி அட்வான்ஸ் கொடுத்தேன், பறந்துடுச்சு. கரெக்டாக மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டு செம ஷாட்டு, ஹைட்டாக பறந்துருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.